ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் சமூக சிந்தனையாளரும் மாநில பட்டதாரிகள் சங்க தலைவருமான ராஜ்குமார் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சமூக நீதினா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். 1919 தமிழகத்தில் சமூக நீதி என்ற வார்த்தைக்கு வலு சேர்க்கும் விதமாக பிராமணர் அல்லாத தென்னிந்திய நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்பது எதற்காக என்ன கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் அல்லாத இதர சமுதாயத்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும் பொழுது, அவர்களுக்கான விழுக்காடு குறையும் பொழுது இயல்பாகவே ஒரு கோபம் வெகுண்டெழுகிறது. உலக அளவில் பார்க்க போனால், இந்திய அளவில் பார்க்க போனால் சமூக நீதி என்ற ஒரு சொல்லாடலுக்கு வலு சேர்க்கும் விதமாக முதலில் ஒரு குரல் ஒலிக்கப்பட்டது தமிழகத்தில் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் சமூக நீதி மண் என்று சொன்னால் அது தமிழகம். இந்த தமிழகத்திலே 1919 உருவான அந்த குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அகில இந்திய அளவிலே ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராட்ட களம் உருவானது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தினுடைய மறுக்கப்பட்ட உரிமைகளை கேட்டு பெறுவதற்காக அந்த பகுதி சார்ந்த மக்கள் தன்னிச்சையாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இங்கே சமூக நீதி கொள்கையை முன்னெடுக்கும் அமைப்பாக நீதி கட்சி என்று துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த சமூக நீதியினுடைய நீட்சியானது ஆரம்பிக்கிறது. அந்த சமூக நீதி என்ற வார்த்தைக்கு வலு சேர்க்கும் விதமாக ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ் பத்திரிகை, அதுதான் பிற்காலத்திலே சமூக நீதி பார்ட்டி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, சமூக நீதி கட்சியாக உருவாகிறது. இந்த சமூக நீதி போராட்டங்கள் வலுவடைந்து ஒரு நிலையை அடையும் பொழுது, அப்பொழுது இந்த சமூக நீதி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்க நிலைக்கும் பொழுது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்குமான அந்த விகிதாச்சார அடிப்படையிலே அந்த சமூக நீதியை கொடுக்க வேண்டும், கல்வி வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவானது தான் இந்த சமூக நீதியினுடைய துவக்கம் என்று சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் சமூக நீதி நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி 1919 காலகட்டத்தில் அந்த எழுந்த அந்த உரிமை குரல் என்பது 1920 சமூக நீதி கட்சியாகப்பட்டு தமிழகத்தில் இரட்டை ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் 100% இடஒதுக்கீடு இருந்தது. அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிசி எம்பிசின்னு சொல்லக்கூடிய, அப்போ ஓபிசின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர் சொல்லாங்க இல்லையா, அவங்களுக்கு 44% இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு 16%, முஸ்லீம்களுக்கு 16%, ஆங்கிலோ இந்தியன் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 16%, தலித்துகளுக்கு 8%, 100% இடஒதுக்கீடு தமிழகத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த இடஒதுக்கீட்டினுடைய விழுக்காடு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் வந்தக்கூடிய சமுதாய சில வழக்காடு மன்றங்களுக்கு போனதால் இது தொடர்ந்து இந்த 100% இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. அதுக்கு பின்பாடு வந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த குமாரசாமி ராஜா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது 41% குறைக்கப்பட்டது. அதாவது பிசி எம்பிசி சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துக்குமான இடஒதுக்கீடு அது இருந்தது. இந்த காலகட்டத்தில் அதுக்கு பிற்கால நிறைய வழக்குகள், அதாவது பார்ப்பனர் அல்லாத இதர சமுதாயத்தவர்கள் மற்றவர்கள்லாம் வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கும் பொழுது, இந்த வழக்கின் அடிப்படையில் இதை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூக நீதி கொள்கை என்பது தள்ளப்பட்டது. இந்த நீதி கட்சி தமிழகத்தில் ஆட்சி கட்டில் இருக்கிற வரைக்கும் இதுதான் சமூக நீதியினுடைய நிலைமை. இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய நீதி கட்சியினுடைய நீட்சி என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை அமைத்ததற்கு பின்பாக இந்த சமூக நீதியினுடைய களம் என்பது சற்று மாறுபடுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரியணும். இந்த நீதி கட்சி இருக்கிற வரலையும் இந்த சமூக நீதி கொள்கையினுடைய விழுக்காடு என்பது இந்த அளவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திராவிட இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது இந்த திராவிட இயக்கங்கள் அதிகாரத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சமூக நீதியினுடைய காட்சிகள் மெல்ல மாறுது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் சமூக நீதின்றது வங்கி அரசியலை மட்டும் மையப்படுத்தி இருக்கான். நீங்கள் சொன்னது போல் சமூக நீதி என்பது வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய சமூக செயற்பாட்டாளர்களுடைய எண்ணமாக இருக்குது. அந்த சமூக நீதி
வேண்டுகோள்கள், அந்த முன்னெடுப்புகள், அது நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சமூக நீதி அரசியலை, வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இந்த வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி தான் சமூக நீதி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையான சமூக நீதியாகவே இருக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு சமூக நீதி என்பது இங்கே தமிழக அரசால் 69% இடஒதுக்கீடாக நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த 69% இடஒதுக்கீட்டு அனைத்து சமுதாய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் இடஒதுக்கீட்டு பலனையே அனுபவிக்காத தமிழ் சமூகங்கள் நிறைய இருக்காங்க. அந்த சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய சிந்தனை உள்ள அரசியல் தலைவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய இடஒதுக்கீட்டு கொள்கைகள் அதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தை பொறுத்து சந்தேக பார்வை வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்புகளை எடுத்து அந்த இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தினா தான் அது முழுமையான இடஒதுக்கீடாக இருக்குங்கிறது அரசியல் இயக்கங்களுடைய சமூக செயற்பாட்டாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு அரசு செவி சாய்க்காத போது இந்த கேள்வி இயற்கையாகவே எழதான் செய்யும். அது உங்களுக்கும் எழுந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. மத்திய மாநில அரசுகள் இன்றைய காலகட்டத்தில் சமூக நீதி கொள்கையை சரியாக கையாளுறாங்களா? சமூக நீதி கொள்கையை மத்திய மாநில அரசுகள் கையாளக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசு இடஒதுக்கீட்டு பிரிவு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசு இடஒதுக்கீட்டு பிரிவு ஓபிசின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுகளுக்கு 27%, ஷெட்யூல் காஸ்ட் தலித் சமூகங்களுக்கு 15%, எஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷெட்யூல் ட்ரைபு பழங்குடியினத்தவர்களுக்கு 7.5% நடைமுறையில் இருந்தது. அதாவது 49.5%. இது ஏன்னு கேட்டிங்கன்னா 50%க்கு மேல் மிகாமல் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் பல்வேறு வழக்குகள் மூலயமான ஒரு அறிவுறுத்தல் தீர்ப்பாக இருக்கும்பொழுது எந்த மாநில அரசுமே கூட, மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகள் கூட 50%க்கு மேலே இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு திருத்தப்பட்டது. அதாவது ரிசர்வேஷன் தீர்ப்புகளை திருத்தி இதர பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல் ட்ரைப் மட்டும் இல்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்பதை முதல்ல அரசியல் சாசனத்தில், அரசியல் இந்த ரிசர்வேஷன் இதில் சட்டத்தில் முதல்ல சேர்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி சோஷியலி எஜுகேஷனலி சமூக கல்வியில் மட்டும்தான் இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் என்பது நிரந்தரமானதல்ல, அது ஒரு நடுநிலையான ஒரு விழுக்காடை தராது. அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் லெவலில் இருக்கும். ஒருத்தனுடைய வருமானம் ஏறும் இறங்கும், குறையும் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பொருளாதாரம் என்பது சமூக நீதிக்கான ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் பொருளாதாரத்தை மையப்படுத்திய இடஒதுக்கீடு என்பது இருக்கக்கூடாதுன்னு அந்த அடிப்படையில் தான் கல்வி வேலைவாய்ப்புகளில், சமூக கல்வி நிலையில் வேலைவாய்ப்புகளில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது தான் முதல் முறையாக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்கிறாங்க இல்லைங்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சமூகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் போது சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்ட அனைத்து மாநில கட்சிகள், நிறைய கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழகம் உட்பட, தமிழகத்தில் அதிமுக, திமுக மட்டுமே இல்லாத இதர சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் உட்பட பாமக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு அமைப்புகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தமிழகம் மட்டும் இல்லை, இது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து கட்சியுமே கூட இதை எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி பாராளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பில் இந்த சட்டமானது நிறைவேற்றப்படுது. இந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட ஆதரித்து இந்த வாக்களித்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் எதிர்க்கட்சிகளுடைய விவாதமாக என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோரிக்கைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, தரவுகள் இல்லை. இருந்தபொழுது இது எந்த அடிப்படையில் இது பின்பற்றப்படுது, வெகு சில நாட்களில், குறைந்த நாட்களிலே இந்த சட்டம் அமல்படுத்தப்படுறதா பல்வேறு மாநில கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இருந்தபோதும் கூட பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்படுது. இன்று மத்திய அரசு பணிகளிலே, மத்திய அரசு கல்வி நிலையங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய 10% இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படுது. அந்த 27% ஓபிசி,
எஸ்சி எஸ்டிக்கு 15 + 7.5 அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 10% மொத்தம் 49% இருந்த இடஒதுக்கீடு இப்போ 59.5% அதிகரிச்சிருக்கு. இது மாநில அரசில் இடஒதுக்கீட்டினுடைய நிலை. இது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்தாலுமே கூட இது மாநில அரசு அமல்படுத்தப்படுது. அதையே நம்ம தமிழகத்திற்கு வந்தீங்கன்னா தமிழகத்தில் இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு தெரியாது இல்லை. 30% பிசிக்கு, 20% எம்பிசிக்கு, 15% எஸ்சிக்கு, 3% அருந்ததியர்களுக்கு, அதில் 1% ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு 69% இடஒதுக்கீடை நம்ம பின்பற்றுறோம். இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறன்னு சொல்லக்கூடிய உயர் சாதி சமூகத்தினர் சில வழக்காடு மன்றத்துக்கு போய் இந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டு பிரிவு என்பது ஆரம்பத்தில் எம்பிசிக்கு 20% வன்னியர் சங்க போராட்டங்கள் அதனுடைய நீட்சியாக எம்பிசி பிரிவினர்களுக்கு இங்கே ஏற்படுத்தப்பட்டதுக்கப்புறம் இங்கே இந்த 69 இடஒதுக்கீடு அதிகரிக்குது. இதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படிங்கிற அடிப்படையில் அன்றைக்கி முதல்வராக இருந்த திரு ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3C சட்டப்பிரிவில் 9வது அட்டவணையில் இந்த 69% இடஒதுக்கீடுக்கு பாதுகாப்பு கருதி அதில் சேர்க்குறாங்க. அந்த சேர்த்தத்திற்கு பிறகாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு 69% ஒரு பாதுகாப்பாக தற்போதைக்கு இருக்குது. இருந்தாலும் இது நிரந்தர பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் குறிப்பிட்றாங்க. மருத்துவர் ஐயா சொல்கிறாரு, இவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, சீமான் போன்ற சமுதாய செயற்பாட்டாளர்கள் இந்த இடஒதுக்கீடு கொள்கையை ஆதரிக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அரசை வலியுறுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் எந்த சமுதாயம் எந்த விழுக்காடு இருக்குங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. அப்போ தான் இந்த 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. மாநில அரசுகள் இதில் மெத்தனை போக்கை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. இது பிற்காலத்தில் இந்த நிலை மாறி ஒரு சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் இது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலியமே இது சாத்தியப்படும். இது இந்த சட்டம் என்பது பாதுகாக்கப்படும் என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் மற்றும் சமூக நீதி நிலைமைன்னு சொன்னால் அது மிகையாகாது. மத்திய அரசு இடஒதுக்கீடு எப்படி கையாளுறாங்கன்றதை இப்போ சொன்னீங்க. அதே போல் தமிழ்நாட்டில் திராவிட அரசுகள் இடஒதுக்கீடை எப்படி கையாளுறாங்க? தமிழக அரசு இடஒதுக்கீடை கையாளக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு கூடுதலாக 100% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தணும். அது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் ஒவ்வொரு சமூகங்களுடைய எண்ணிக்கை தெரியும். இன்னும் இப்போ எம்பிசி இடஒதுக்கீடு இருக்குது, அதில் 108 109 சாதிகள் இருந்தது. இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா பிற மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்களும் கூட அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையத்தில் அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் இடம்பெறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பார்வை இருக்குது. கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டு பிரிவுங்கிறதால இதர மாநில தேர்தலேருந்து வரவங்களும் அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது போன்ற குறைகளை களையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த சமூகங்கள் இந்த மாநிலத்தில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அந்த பலனடையாத சமூகங்களும் நிறையா இருக்குது. எம்பிசி சமுதாயத்துலேயும் நிறைய பலனடையாத சமூகங்களும் நிறையா இருக்குது. இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அந்த சமுதாயத்துக்கு கிடைக்குதா? அதோட தனி இடஒதுக்கீடாக வன்னியர் சங்க காலத்திலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க போராட்டங்கள் அது ஒரு வழியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு இந்த 10.5 இடஒதுக்கீடு ஒரு தற்காலிக ஏற்பாடாக தான் நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு நிரந்தரமானதில்லை, எங்களை எண்ணிக்கை அடிப்படையில் எங்களுக்கு அது போதுமானதாக இல்லை, இப்போதைக்கு அது தற்காலிக ஏற்பாடாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இதை பிற்காலத்தில் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு உரிய விழுக்காடை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போல் 15% 18% அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுலேயும் சில மாறுபாடுகள் அந்த சமுதாயத்து மக்களிடத்தில் கூட இருக்குது. பிசி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு பலனை அடையாத சமூகங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய சமூகங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு 100 விழுக்காடு பழைய காலத்தில் இருந்த மாதிரி
அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் பழைய காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு மாதிரியும் கொடுக்கறதுக்கு அரசியல் சாசனங்கள் வகுத்ததுன்னா அதுக்குண்டான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடிய நேரம் அந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது, பல சமூகங்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த 10.5% குறைவு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்லையும் அந்த வழங்கப்பட்ட நேரம் என்பது அரசியல் நேரம். இந்த அரசியலுக்காக வழங்கப்பட்டது என்று ஒரு சாரார் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அந்த மாநிலத்தினுடைய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று, அதாவது அந்த குறிப்பிட்ட சமுதாயங்கள் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த ஆணையங்களினுடைய பரிந்துரையை பெற்று நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கேட்குறது டேட்டா தான் கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்தது மாநில அரசுக்கு 100% இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு முழு அதிகாரம் உண்டு, உரிய தரவுகள் அடிப்படையில் கொடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய சாராம்சமும் அதுதான், கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இன்றைக்கி மாநில அரசு எங்களுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, அனுமதி எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மாநிலங்களினுடைய முன் அந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது, அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க, சில மாநிலங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசு முழுவதுமாக இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி சுமூகமாக இந்த தமிழ் சமூகங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டை முழு அளவில் 100% நேர்மையாக நடைமுறைப்படுத்தணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒன்று மட்டுமே அதுக்கு தீர்வாக அமையும். எனவே இன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசு செய்ய வேண்டியது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை விரைவாக நடத்தி இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை களையணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மிக அவசியம், விரைவாக எடுக்கப்பட வேண்டியது அவசியம். இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு சரியாக தான் இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு நினைக்குது. ஆனால் தினந்தோறும் இங்கே இருக்கிற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? தமிழக அரசு இடஒதுக்கீட்டு கொள்கையில், அதாவது திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு பல்வேறு போராட்டங்கள் இந்த தமிழக மண் சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய சமூக நீதி போராட்டங்கள் எல்லாம் இந்த மண் சந்திச்சிருக்கு. பல உயிரிழப்புகள், உடைமைகளை இழந்து பல சமூகங்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக உருவானது தான் இந்த இடஒதுக்கீட்டு பிரிவு 20% எம்பிசி இடஒதுக்கீடு. அதில் இருக்கக்கூடிய சமூகங்கள், குறிப்பாக வன்னியர் சமூகம், அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்டது தான் அந்த 10.5% இடஒதுக்கீடு. அந்த 10.5% இடஒதுக்கீடு உரிய தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கீட்டு பிரிவிலே இருக்கக்கூடிய சில சமூகங்கள் போயிட்டு உச்சநீதிமன்றம் வர போய் வழக்கு தொடுத்து வழக்காடு மன்றத்தின் மூலமாக தடை பெற்றாங்க. இந்த தடை ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் தமிழக அரசுக்கிட்ட உரிய தரவுகள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த தரவுகளை ஏன் எடுக்கலை? அதுக்கு அந்த அரசியல் இயக்கங்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இது ஒரு அரசியல் இயக்க போராட்டம். அதே போல் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் அந்த இடஒதுக்கீட்டு பலனையே அனுபவிக்காத சில சமூகங்கள் இருக்குது. எங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு போதாது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக எங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சமூகம் நினைக்குது. இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மத்திய அரசில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த இவிஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம் தெரியுங்களா, அது இது வரைக்கும் தமிழக அரசில் நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்குது. 69% இடஒதுக்கீடு தான் நாம் என்ன நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த 10% அமல்படுத்த கோரி அந்த முன்னேறிய சமூகங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த 10% நடைமுறைப்படுத்தினோம்னா தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டு சதவீதம் 79 ஆகிடும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது 50% மிகாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றமே அந்த ரிசர்வேஷன் ஆக்டில் திருத்தம் பண்ணி அவங்க அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர்கள்னு சேர்த்தாங்க. அந்த கிரிமி லேயருடைய வரம்புகளெல்லாம் அதிகப்படுத்தினாங்க. இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நம்ம மாநில அரசில் அந்த 69% இடஒதுக்கீடு தான் நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் முன்னேறிய சமூகங்களுக்கான இடஒதுக்கீடை நம்ம என்ன நடைமுறைப்படுத்தாதே இருக்கோம். அந்த கோரிக்கைக்கும் வலு சேர்த்துக்கிட்டு அந்த முன்னேறிய சமூகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி அரசு செல்வது தான்.
இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு செய்யாததுக்கு இருக்கிறது காரணமாக சில அரசியல் இயக்கங்கள் குற்றச்சாட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைய ஆட்சியாளர்களுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிடும், சமூகங்களுக்கு தகுந்தாப்புல சீட்டுகளை பிரித்து கொடுக்கணும், அதனால் இந்த ஆட்சியாளர்கள் அந்த இடஒதுக்கீட்டு பலனை முழுமையாக மக்களுக்கு போய் சேராத வகையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத இருட்டடிப்பு செய்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் விடை தேடும் வகையில் இதுக்கெல்லாம் உரிய தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், விளிம்பு நிலை மக்களும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருமே அந்த பலனை அடையணும்னா முழு டேட்டா அரசுக்கிட்ட இருக்கணும். அந்த முழு டேட்டா என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒன்றின் மாத்திரம் மட்டுமே அது சாத்தியப்படும். அந்த வகையில் அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நேர்காணல் வாயிலாகவும் நம்ம கோரிக்கையாக வைப்போம். அதுதான் நம்ம செய்ய முடியும். சமூக நீதியோடைய அடையாளமாக பார்க்கப்படுறது பெரியார். அவர் வழி வந்தவர் தான் கருணாநிதி. அவர் ஆட்சி காலத்தில் தான் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார். அவர் ஆட்சி காலத்தில் தான் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அப்புறம் அதில் என்ன சிக்கல் இருக்க போகுது? நீங்கள் சொன்னது போல் தமிழக மண் சமூக நீதிக்கான மண்ணுன்னு சொல்லி திராவிட இயக்கங்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அதில் திராவிட இயக்க தலைவர்கள் அடையாளப்படுத்திட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திராவிட இயக்கங்கள் இந்த சமூக நீதிக்கு பல சேவைகள் ஆற்றுங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இந்த தமிழக அரசு ஆரம்பத்தில் இந்த சமூக நீதி கொள்கையை எப்படி கையாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார அடிப்படையிலான சமூக நீதி அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் சொல்லிட்டு எம்ஜிஆர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அப்போ மாறுபட்ட கருத்து சொன்னாங்க. பொருளாதாரங்கிறது ஒரு நிலையானது இல்லை, அது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதால இந்த இடஒதுக்கீட்டு வழிமுறை சரியில்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட எடுத்துக்க சொன்னாங்க. இருந்தாலும் கூட அவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப தீவிர முயற்சி எடுத்தார். அதுக்கப்புறம் பின்னால் கைவிட்டார். அது தேர்தலில் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது. அதன் மூலிமா கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை விட்டுட்டு சமூகதாய அடிப்படையில் அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமே கூட டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பழைய இடஒதுக்கீட்டினுடைய அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை வாங்கி பெற்று இவங்க கொடுக்குறாங்க. இது தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பேக்வர்ட் கமிஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி இப்போ இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு நடைமுறையில் பார்த்திங்கன்னா, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கினதாலும் தான் சரி, மற்ற அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கினதாலும் தான் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய பரிந்துரை ஏற்று தான் இவங்க அரசு அறிவிக்குது. இவங்களுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து கொடுக்கணுங்கிற அந்த நிலை இல்லாததால் அந்த ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன அந்த சமூக நீதிக்கான அடையாளமாக இன்றைக்கி சமத்துவபுரத்துக்கு தமிழக அரசு இயல்பாகவே ஒரு சமத்துவபுரமாக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக சமத்துவபுரத்தை ஏற்படுத்தி இங்கே சமுதாய மாச்சரியங்களை கட்டுப்படுத்தணுங்கிற சூழ்நிலை தமிழக அரசுக்கு இங்கே சமுதாயம் தமிழ் குடிகளெல்லாம் ஒன்றுமே தான் இருந்தாங்க. இருந்த போதும் கூட அவங்க திராவிட அரசியலை முன்னெடுக்கும் போது இந்த சமுதாய வேறுபாடுகளை களைஞ்சி நாங்கள் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக அவங்க ஒரு முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா சமூகங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் சமூக சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட, இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் சமத்துவபுரமாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய பொருளாதார பின்னணி, சமூக கல்வி நிலையில் பின்தங்கி தான் இருக்காங்க. இப்போ தலித் சமுதாயம் இருக்குது, மற்ற சமூகங்கள் இருக்குது. இந்த குடியிருப்புகளுடைய இடைவெளிகள் தான் தூரமாக இருக்க ஒழிய அவங்களுடைய வாழ்க்கை படிநிலைகள்ங்கிறதுலாம் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ இதை சமத்துவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உரிய பொருளாதார அளவுகோல் வேணும். அவங்க எந்த சமூக சூழல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அடையாளப்படுத்தணும். அப்போ அடையாளப்படுத்தணுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கான எண்ணிக்கையை முதல்ல நீங்கள் எடுக்கணும். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஏற்பாடு. இது இப்படி இருக்குது. அடுத்தது நீங்கள் சொன்னீங்களே இந்த சமூக நீதி தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த சமூக நீதி தலைவர்கள்ங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி சமூக நீதிக்கான தலைவர்களாக முதல்ல அடையாளப்படுத்தப்பட்டு தமிழகத்தில் பெரியாருங்கிற ஒரு ஆளுமை. அப்போ இந்த சமூக நீதி களத்தில் பெரியார் மட்டும்தான் இந்த சமூக நீதி களத்தில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எண்ணற்ற சமூக நீதி போராளிகள் நிறைந்திருந்த மண் இது. சமூக நீதிக்கான முதல் குரல் இங்கே தமிழகத்திலேருந்து தான் ஒழிச்சதுன்னு சொன்னோம். அதனை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி கான்ஸ்டியூஷனே இந்திய அளவில் உருவாக்கப்பட்டு அது இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்படி இருந்த நிலையில் அவருக்கு இணையாக சமூக நீதி பேசப்பட்ட ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா ஆணைமுத்து என்று ஒருத்தர் இருந்தார். அவரும்
பெரியாருக்கு இணையான சமூக நீதி தலைவர் தான், கொஞ்சம் கூட குறைச்சில்லை. இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய அளவில் இந்த சமூக நீதி கொள்கையை பரவலாக்கப்பட்டதற்கு ஆணைமுத்து ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய பங்களிப்பை அதில் மறுக்க முடியாது. இன்றைக்கி மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 1979 முதல்ல மொரார்ஜி தேசாய் அவர்களால் சட்டத்தை அமல்படுத்தி இது பண்ணி, அதுக்கப்புறம் பல சட்ட தடைகளுக்கு அப்புறமா 1990 விபி சிங்கினுடைய தலைமையில் மண்டல ஆணையம் பரிந்துரை ஏற்கப்பட்டு அது பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை அமல்படுத்துகிறாங்க. இது அகில இந்திய அளவில் ஒரு முற்போக்கான சமுதாயங்கள், முன்னேறி சமூகங்கள்லாம் பல எதிர்ப்புகள் அங்கே முன்வைக்கிறாங்க. அதே எதிர்ப்பு இந்த தமிழகத்திலும் இருந்தது. அதையெல்லாம் மீறி அந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அகில இந்திய அளவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒரு அடையாளமாக பின்புலமாக இருந்தவர் ஆணைமுத்து என்பதை நம்ம மறுத்திட முடியாது. அதாவது திராவிட இயக்கங்கள் இருந்ததால் பெரியாருங்கிற ஒரு பிம்பம் பெரியாரோட கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதற்கு அவர் தகுதியானவர்கள் இருந்தாருங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதே போல் அந்த சமூக நீதி காலத்தில் ஆணைமுத்து போன்றவர்களும் அந்த கோலட்சிய காலங்கள் உண்டு என்பதையும் நம்ம மறுக்க முடியாது. இவ்வளோ நேரம் சமூக நீதியை பற்றியும் இடஒதுக்கீடை பற்றியும் நிறையா சொன்னீங்க. இது நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. வில் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.